அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு அழகான இஸ்மை பற்றி பார்க்கலாம். ஒரே ஒரு இஸ்ம், ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனால் அல்லாஹ் நாம் இதை ஓதுவதினால் நம்முடைய நிலைமைகளை வேகமாக மாற்றி நமக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்றிக் கொடுப்பான். இந்த உலகம் நமக்கு தகுந்தது போல் இயங்கும். எமக்கு வீட்டிலும் நாம் ஆசைப்படும் விடயங்கள் நடப்பது கிடையாது. வேலைக்கு செல்லும் இடத்திலும் நாம் நினைப்பது நடப்பதில்லை. திருமணம் செய்த இடத்திலும் நாம் ஆசைப்படும் விடயங்கள் நடப்பது கிடையாது. ஒரு சிறிய விடயத்துக்காக நாம் ஏங்கிக் கொண்டு தான் இருக்கின்றோம். போட்டி, பொறாமை என்று எம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையொன்று வரும். இப்படி ஒரு பலனை நீங்கள் இதுவரையில் பெற்றிருக்க மாட்டீர்கள். ஆனால் இனிமேல் இதை ஓதி பார்த்ததற்கு பிறகு உங்களுக்குமே நிறைய மாற்றம் தெரியும். வாழ்க்கையில் பல நல்ல விடயங்கள் நடக்கின்றது. பல விடயங்கள் நமக்கு சாதகமாக மாறி இருக்கின்றது. இப்படியெல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் நலவு நடக்குமா? நான் இவ்வாறு எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு இலகுவாக என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைத்தது கிடையாது என்று நீங்கள் கூறுவீர்கள். அந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் ஒரு அற்புத வார்த்தை. ஏனென்றால் அல்லாஹ்வின் ஒவ்வொரு இஸ்முக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றது. இவ்வாறான அந்த வார்த்தை என்னவென்றால் அல் காபிலு. இதனுடைய பொருள் என்னவென்றால் வசப்படுத்தி கொடுப்பவள் என்று பொருள். இதை நாம் எப்போதெல்லாம் ஓத வேண்டும் என்று பார்ப்போம். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் இந்த இஸ்மை நீங்கள் அப்போது ஓதினீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த காரியம் நீங்கள் விரும்பியது போல் நடக்கும். யாரிடமாவது உதவி கேட்பதாக இருந்தால் இதனை ஓதிவிட்டு செல்லலாம். திருமண காரியமாக இருந்தாலும் சரி, இதை ஓதிவிட்டு செல்லலாம். இதனை எப்படி ஓத வேண்டும் என்று பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் 45 முறை ஓத வேண்டும். பெரிய ஒரு நேரமெல்லாம் இதை ஓதுவதற்கு செல்லாது. அல் காபிலு எனும் இஸ்மை ஓதுவதற்கு நிறைய நேரம் போகாது. இதை ஓதிவிட்டு எதற்காக இதை ஓதினீர்களோ அதனை துவாவாக செய்து கொள்ள வேண்டும். இதனுடைய தஃப்சீர் எவ்வாறாக இருக்கின்றது என்றால் அல்லாஹ் நாடுவதனை நாடக்கூடிய வகையில் நடத்துபவனாக இருக்கின்றான். இதை ஓதுபவர்களுக்கு இதை நாடிக் கொடுப்பான் என்று கூறுகின்றனர். இவ்வாறாக இதன் பலன்களை நாம் கேட்டுவிட்டோம். கேட்டதுடன் ஓதிவிட்டும் செல்லலாம். ஒரு நிமிடம் தான் செல்ல போகின்றது. கேட்டவுடன் அமல் செய்த நன்மையையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதுங்கள். அல் காபிலு இது மிக மிக எளிமையான ஒரு திக்ர். இன்ஷா அல்லாஹ் இனி அத்தனையையும் அல்லாஹ் உங்களுக்கு வசமாக்கி கொடுப்பான். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் அனைத்தும் உங்களுக்காக மாறும். இதை ஓதிவிட்டு துஆ செய்துவிட்டு உறங்கிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போது அந்த திக்ரை நாம் ஓதலாம். அல் காபிலு, 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 அல் காபிலு,
القابل 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 القابل. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பயனுள்ள பதிவோடு சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.